ஒரு நாட்டு செக்யூரிட்டி விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு வச்சுங்க. இந்த விஷயத்துல எப்ப வேணா எங்க வேணா போகும். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட், அதனாலதான் எடுக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ. அந்த ஆர்டிஐ விவரமா நான் வேணுமே தமிழ்லையும் என்னோட ட்விட்டர்ல போட்டிருக்கேன். இதுல பிரைமரி பாயிண்ட் என்ன, கட்சத்தீவு எப்போ 74 நடந்துச்சு, ஏங்க இப்போ அதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆனா அப்போல இருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு, எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது, இப்ப யாரும் அதை மீட்டு பெற்று, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத நிறைய மக்கள். அதுல மீனவர்களோட இந்த சட்டத்திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை, இன்னைக்கு யாரோ ஒரு பெரிய மூத்த தலைவர் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் அதை பத்தி 74 அவ்வளவு ஆச்சு? அந்த ஏரியால மீனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக அந்தோனியா சர்ச்சுக்கு போறவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த விஷயத்துல அது நம்மளுடைய எக்கனாமிக் ஜோன்ல வந்து இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு தைரியத்தோட முன்னு வரவில்லை. நான் கேட்கிறேன், அந்த 2 பேரும் அப்பவும் கூட்டணி இப்பவும் கூட்டணி. அப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, இப்ப அதை பத்தி கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு விஷயத்துல பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்க இப்ப வரைக்கும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க, கட்சிக்குவ பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க மீட்டு கொடுங்க, நீங்க எடுத்து கொடுங்க, பொய் பிரச்சாரம். நான் அதனாலதான் மரியாதையா உண்மைக்கு புறம்பானங்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, பொய் பிரச்சாரம். காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த நான் எப்போ சொல்ல விரும்புறேன், இந்த கேள்விக்கு பதிலாக நான் இங்கேயும் சொல்ல விரும்புறேன். ஒரு தேசிய கட்சி 67 அப்புறம் தமிழ்நாட்டுல இன்னும் திரும்பி வர முடியாதுங்க. இங்க ஸ்டேட் பார்ட்டியோட தோழமையோடயோ இல்ல அவங்களுடைய ஒரு கிரக்ஷிப் வச்சுக்கிட்டு தான் நீங்க போய்க்கிறீங்க. உங்க ஓட்டு ப்ராபபிலி இப்ப 4%க்கோ 5%க்கோ பண்ணு. ஒரு தேசிய கட்சி இங்க இருந்து அது விளக்கம் கொடுங்க, ஏன் கொடுத்தீங்க? நாங்க கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அக்சைட் சின் அந்த ஏரியா லாஸ் ஆனது காங்கிரஸ் கட்சியோட டைம். அதை பத்தி பேச சொல்லுங்க. இது கட்சித்தீவை என்ன சொல்றாரு அவரு, நேரு அவருடைய நுட்றலையே இட்ஸ் சோ ஸ்மால், இட்ஸ் நியூசன்ஸ்ங்கிறார். அது ஒரு தொல்லை, ஒரு நொச்சரிப்பு. The sooner I get rid of it, it's betterங்கிறார். அதாவது சீக்கிரத்துல இதை என் கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நிம்மதி எனக்கு. அப்படி சொல்லக்கூடிய நேருவோட நெற்று கூட இன்னைக்கு நாங்க எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி இந்திரா அம்மா, இது ஒரு சின்ன பாறை, கல் பாறை தான், அதுல நம்ம கொடுத்துட்டா ஒன்றும் நஷ்டம் இல்லைங்கிறாங்க. அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தாரா? அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா? இல்லைங்க. அதனால அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கப்புறம் பொய் பிரச்சாரம் பண்றீங்க. இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் எடுத்து போடுறோம் வெளியில. ஏன் தேர்தலா? இல்லைங்க, தேர்தல் இருந்தாலும் இல்லாட்டியும் சொல்ல வேண்டிய விஷயம் அது. தமிழ் மக்களுக்கு இதை பத்தி உண்மை தெரியணும். பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரபூர்வமா சொல்றோம், நீங்க சொல்றது போய். 74லயே ஃபாரின் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு விளக்கமா எடுத்து சொல்றாரு, இப்படி ஆக போகுது. அதுக்கு ஒன்றும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்படியாக தமிழர்களுக்கு விரோதியாக நிறைய விஷயம் காங்கிரஸ் கட்சி பண்ணும்போது, தேசிய கட்சியா இருந்த காங்கிரஸ் பண்ணும்போது, ஜல்லிக்கட்டு விவகாரம் என்னங்க? அப்பவும் நீங்க தானே இருந்தீங்க தோழமை கட்சியா. ஜல்லிக்கட்டு ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அநியாயம், அது இட்ஸ் அனிமல் ரைட்ஸ்க்கு எகேன்ஸ்ட் சொல்லி எடுத்து போட்டாங்க வரீங்க. அனிமல் ரைட்ஸ் போர்டு அப்ப இருந்த தோழமை கட்சி டிஎம்கே ஒண்ணுமே சொல்லல. இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு எகேன்ஸ்டா பண்ணிட்டு இருந்த போது அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் டிஎம்கேயும் ஒரு ப்ரொடெஸ்டும் பண்ணல. ஆனா 2014 இருந்து அதே கேள்விகளை மோடி ஐயா மேல 21 லெட்டர் எழுதியிருந்தாங்க முதல்ல பிரதமருக்கு. கட்சித்தீவு என்ன 50
50 வரைக்கும் சொல்ற பொய்ய முதல்ல சரி பண்ணுங்க. அதான் ஆன்சர். நான் திருப்பியே தான் சொல்றேன், தேர்தல் நேரம்னு இல்ல, முகூர்த்த நேரம்னு இல்ல, சுப முகூர்த்த நேரம்னு இல்ல, எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லை. அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல எடுத்து எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம், அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி, இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் பேசுவேன், நீங்க கேட்கற கேள்விக்கு வர. இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. 2 கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இருக்குதுங்க, 2 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட். ஒரு நிமிஷம், எத்தனை ஒரு பைசா அரை பைசான்னு கேட்டாலும் நான் சொல்றேன். நான் டெல்லியில அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் 900 crore முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட், அந்த NDRF இருந்து SDRF வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு 5000 கோடி ரூபாய் வர. அது எங்க பாக்கெட்டு பணம் நான் சொல்ல, நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி ஏதாவது விட்டுக்க வரணும். அந்த 5000 கோடி சரியா உபயோகிச்சா இப்போ அந்த மிச்சாங்கு போயிருந்த சென்னையோட அவசரப்பட்டு நான் கேட்கிறேன், அந்த 5000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சுட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர் சொன்னாரு, நாங்கெல்லாம் சீரியஸா வச்சுருக்காங்க, 90% செலவழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90%. அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கை தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்குறாரு. 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுப்பு நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுப்பு நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசா கொடுத்த 5000 கொடுத்த 950 எங்க போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லல. ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை யோசிச்சு, ஒரு பைசாவா? சென்னை சீரழிஞ்சு 5000 கோடி எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த 950 உங்க கையில வச்சுக்கோங்க. முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய 950 ஒவ்வொருத்தரும் அவர் தான் பேசி ஜெய்சங்கர் அனுப்பி அது. தேர்தலுக்காக கட்சித்தீவு விவகாரம் குறித்து பேசவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். இதுபோன்று செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் விரிவாக பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.